வாட்டர்மெலன் ஸ்டார் எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. பிக் பாஸ்ல வரும்போது என்னடா இது இவனெல்லாம் உள்ளதுக்கு பிக் பாஸ் எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த ப்ராப்ளம் எதனால கிரியேட் ஆச்சு அப்படின்னு. இவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் காமெடிய பத்தி பேசிட்டே இருப்பாரு வாட்டர்மெலன் ஸ்டார். அப்போ அந்த ரம்யாங்கிற பொண்ணு கூட இன்னொரு பொண்ணு இருக்கும். அப்ப இவரு சும்மா காமெடியா கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்ட்டு போயிருவாரு. இந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற பொண்ணு கூட ஒண்ணும் இல்ல. அது சும்மா காமெடியா பேசுறதுன்னு சொல்லிரும். ஆனா இந்த பொண்ணு ரம்யாங்கிற பொண்ணு தேவையில்லாம அத பிரச்சனைய கிரியேட் பண்ணி, அந்த பொண்ணு கொஞ்சம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. கன்டென்ட் கிரியேட் பண்றதுக்காக ரொம்ப ஓவரா பண்ணுது. கொஞ்சம் தேவையில்லாம பிரச்சனைய கிரியேட் பண்ணுது. பிரச்சனைய கிரியேட் பண்ணிட்டு ரொம்ப போட்டு பேசிட்டு இருக்கு. அவரு ஏம்மா நான் சும்மா காமெடியா தான் சொன்னேன். கடைசியில ஒரு கட்டத்துல சாரின்னு சொல்ல வச்சு சாரின்னு சொல்லிட்டாரு. சாரி சொன்னதுக்கு அப்புறமும் இவங்க விடல. இந்த பொண்ணு என்ன சொல்லுது, நீங்க இப்படிதான் இப்படி பண்ணுவீங்களா அப்படி பண்ணுவீங்களா நொட்டுவாராம். நொட்டுவாராங்கிறது தப்பான வார்த்தை தானே. உடனே தான் அவரு ஏம்மா நீ படிச்ச பொண்ணு தானே படிச்ச பொண்ணு மாதிரி பேசுறியா அப்படின்ட்டு அதை ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிறாங்க. பிக் பாஸ்ல எதுக்கு இப்படி பண்றாங்கன்னே தெரியலங்க. நேச்சுரலா லைவா இருக்க தானே அதுக்கே போறாங்க. பட் தேவையில்லாம ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா அவங்க போன எபிசோட்லாம் பார்த்துருப்பாங்களே, ஏதோ ஒரு வேர்டு வந்து நல்ல பெரிய ரீச் ஆகும் அப்படின்ட்டு. படிச்ச பொண்ணா, படிக்காத பொண்ணா, அது தேவையில்லாம ஒரு கண்டென்ட். இந்த பொண்ணே தேவையில்லாம கிரியேட் பண்ணிட்டு, அதுவா போட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கு. இந்த எஃப்ஜேங்கிற ஒரு பையன் தேவையில்லாம உள்ள வரான். உள்ள வந்தாலும் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரேன். எப்ப நீ நவுளுப்பா அப்படின்னு சொல்றது என்ன தப்பு இருக்கு? எப்ப நான் அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்குப்பா உள்ள வரேன்னு பேசல. உடனே அவனை பார்த்தீங்களா வெட்டிடுவானா. அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை தானேங்க. வெட்டிடுவேன் அப்படிங்க. ஏங்க வாட்டர்மெலன் ஸ்டார் எனக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. பிக் பாஸ்ல வரும்போது என்னடா இது இவரெல்லாம் உழுத்தி வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைச்சேங்க. ஆனா நமக்கே தெரியுங்க. அவர் வந்து ஒரு நான் பெரிய சூப்பர் ஹீரோ அப்படின்ட்டு அவரே ஒரு மனநிலையில வாழ்ந்துட்டு இருக்காரு. பட் அவரை போய் நீங்க தேவையில்லாம அட்டாக் பண்ண பெரிய ஆள் ஆகும்னு தோணுது. பட் இருந்தாலும் தேவையில்லைங்க. பாவங்க அப்பா வயசுல இருக்கு. அந்த கஃப்ருதீன் ஒருத்தன் அடிக்க போறான். அடிச்சுட்டான். தள்ளியே விட்டுட்டாங்க நெஞ்ச பிடிச்சு. இதெல்லாம் கண்டிப்பா சாட்டர்டே, சண்டே இவரு கேட்கணும். விஜய் சேதுபதி என்னடா நீ வெட்டிருவேன் அப்படிங்க. ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பணுங்க. அப்புறம் எப்படி வெளியே அனுப்புனாங்க ஒரு ஆளை. அந்த மாதிரி இவனையும் வெளியே அனுப்பி விடணுங்க. இந்த எஃப்ஜே, கஃப்ருதீன் இவங்கெல்லாம் வருவாங்கல்ல. அப்படி வெளியே அனுப்பறனால மக்கள் மத்தியில ஓட்டுக்காக வருவாங்கல்ல. அப்ப நம்ம பார்த்துக்கலாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரை சப்போர்ட் பண்றேன் எதுக்காக அப்படின்னா, பாவங்க அந்த மனுஷன். சும்மா தேவையில்லாம அவரே அட்டாக் பண்ணிட்டு அவருக்கு எதுவுமே தெரியலங்க. அவர் ஏதோ ஒரு மைண்ட் செட்ல வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனால இந்த வீக் நம்ம எல்லாருமே வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நானே ஓட்டு போட்டேன். என்னோட 3 ஃபோன்லயும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். இனி உங்களுக்கும் அவர் பக்கம் நல்ல இருக்கு, நியாயம் இருக்கு. சரி அவரு ஜெயிக்கிறாரோ இல்லையாங்க, இந்த வாரம் ஓட்டு போடுறோம். வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான் ஓட்டு போடுறோம். என்னோட சப்போர்ட் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு தான்.